lovely ladies, நான் உங்க பிரீத்தி. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டங், அதாவது நாக்கு. இது எந்த கலர்ல இருந்தா நம்மளோட ஹைஜீன் லெவல் பெர்ஃபெக்ட்டா இருக்கு and நம்மளோட ஹெல்த் வந்து ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ பொதுவாவே அதாவது பேபி பிங்க், ஒரு பிறந்த குழந்தையோட நாக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூரா ரொம்ப அழகா ஒரு பிங்க் கலர் டெக்ஸ்சர்ல தான் இருக்கும். ஆனா நம்ம நாக்கு வந்து பாத்தீங்கன்னா yellow கலர்ல இருக்கும், இல்லனா ஒயிட் கலர்ல இருக்கும். நம்ம சாப்பிடுற உணவுனால தான் அந்த ஈஸ்ட் வந்து ஜாஸ்தியா ஃபார்ம் ஆகி நம்மளோட டங்கோட கலரை கம்ப்ளீட்டா மாத்துது. ஆல்கஹால், அதுக்கப்புறமா ஸ்மோக்கிங் அண்ட் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கிறதுனால தான் நம்மளோட நாக்கு கலர் பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது. அண்ட் இதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லையா, நான் எப்படி தான் இதுலேருந்து வெளியில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஈவனாக உங்கள் நாக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 minutes வெயிட் பண்ணி அப்படியே ஸ்வாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ஈஸ்ட் வந்து கம்மியாக வர வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்களால் ஸ்வாலோ பண்ண முடியல, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கவலையப்படாதீங்க. அதே மாதிரி அந்த தயிரை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 minutes அமைதியாக வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிவிட்டு க்ளீன் வாட்டரில் உங்களோட டங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேஜர் ரிசல்ட்ஸ் தெரியும். அண்ட் இந்த ப்ரொசீஜரை வந்து டெய்லி 2 times நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியும். கர்டில் என்ன இருக்குது, அது ஏன் நம்ம ஈஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்டில் இருக்கிற 2 மேஜரான எலிமெண்ட்ஸ் எல் ஆசிடோஃபிலஸ் அண்ட் பி லாக்டிக்ஸ். இது ரெண்டுமே பாக்டீரியா அகேன்ஸ்டாக பயங்கரமாக போராடும் அண்ட் நம்மளோட வாயில் இருக்கிற துர்நாற்றம் அண்ட் ஈஸ்ட்டை ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ நம்பர் 2, ஆப்பிள் சைடர் வினிகர். ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு நியர்பை சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் சைடர் வினிகரை நீங்கள் அப்படியே தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ 1 teaspoon ஆஃப் ஆப்பிள் சைடர் வினிகர் அண்ட் வார்ம், அதாவது லூக் வார்ம் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் காகிள் பண்ணுங்கள், அதாவது நல்லா கொப்பளிச்சிக்கோங்க. ஒரு 1 to 2 minutes கொப்பளிச்சுட்டு ஸ்பிட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது உங்களோட ப்ரீத் உங்களுக்கே ரொம்ப பியூராக ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அண்ட் இந்த மெத்தடை டெய்லி ஒரு டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 spoon எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அண்ட் அந்த ஃபைன் பேஸ்ட்டை டங்கில் வந்து நல்லா ஒரு சாஃப்ட் பிரிசில்ஸ் கொண்ட ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா லூக் வார்ம் வாட்டரில் வந்து உங்கள் வாயை கொப்பளிச்சுக்கோங்க. இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் டெய்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஜெர்ம்ஸ் வந்து டக்குன்னு காணாமல் போயிடும். பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா pH லெவலை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணும். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம நாக்கில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணிவிட்டு அதாவது பேபிக்கு எப்படி பிங்காக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம டங்கை வந்து கண்டிப்பாக மாற்றும். இந்த டர்மரிக் பவுடர் எடுத்துகிட்டு ஒரு 2 or 3 drops ஆஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் விரல் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நல்லா ஜென்டலாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். மஞ்சள் தூளில் இருக்கிற ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கில் இருக்கிற ஈஸ்ட் அண்ட் ஜெர்ம்ஸை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். ஆயில் புல்லிங், அதாவது உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா நாக்கில் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா குப்பிளிங்க. உங்கள் சலைவால் சேர்ந்து நல்லா குப்பிளிச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸும் பயங்கரமாக மாறும் அண்ட் உங்கள் ஸ்கின்ல பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. அதே டைமில் உங்கள் நாக்கில் இருக்கிற ஈஸ்ட், எல்லோ, அந்த ஒயிட் என்னென்னவோ இருக்குல்ல, எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு அழகான ஒரு சூப்பரான ஸ்மூத்தான பிங்க் டங் கண்டிப்பாக வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி மார்னிங் எழுந்ததுமே ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இதை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ரிசல்ட் வந்து சொல்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் நாக்கில் இருக்கிற சேஞ்சஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் செக்ஷனில். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக காமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் காமெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படி வந்து குவிக்காக, நான் லேட்டாக தான் ஷூட்டிங்க்கு எப்போவுமே வருவேன், குவிக்காக எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற என்னோடய ஃபேவரட்டான ப்ராடக்ட் மேக்ஸ் ஸ்டூடியோ ஃபிக்ஸ். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜாஸ்தி ஃபவுண்டேஷன் போட தேவையில்லை, கன்சீலர்ஸ் போட தேவையில்லை. இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்துகிட்டு டக்குன்னு ரெண்டே ஒரு ப்ரஷ்ல எடுத்து நம்ம டக்குன்னு ஸ்வைப் பண்ணால் போதும், நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே பிரைட்டாக எலிகண்ட்டாக தெரியும். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னா, நான் சொல்லவே மாட்டேன், உங்களுக்காக மட்டும் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இந்த ஒரே ஒரு க்யூட்டான அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மேக்ஸ் ஸ்டூடியோ ஃபிக்ஸ் மட்டும்தான். இந்த மேக்ஸ் ஸ்டூடியோ ஃபிக்ஸை எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையப்படாதீங்க, உங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் இது உங்களதாயிடும். ஸோ until I meet you all next time, நான் உங்கள் பிரீத்தி signing off.